Praise the Lord. Good morning, all of you. As we are going to have our Sunday online service, I give glory, honor to you, Lord. குட் மார்னிங் உங்க எல்லாருக்காக இந்த நாளிலே காலையிலே தேவனுடைய வசனத்தை நாம் ஆன்லைன் மூலமாக கேட்க இருக்கிறோம். So I thankful to our Lord Jesus Christ. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். He has given opportunity us to praise and worship from the house and people at their own destination. நம் வீட்டில் இருக்கும்போது தேவனை ஆராதிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So we are not able to go any churches. நம்ம வேற சபைகளுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில But we are connecting with people online. ஆனா நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பது ஆன்லைன்ல கனெக்ட் ஆகி கொண்டு இருக்கோம். So my dear Heavenly Father, in the name of Jesus, பரலோகத்தின் தேவனே இயேசுவின் நாமத்தில் this morning, Lord, I dedicate this ministry in your throne of grace, Lord. இந்த ஊழியத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். As people are watching this program, as they join with us that online service, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக ஆன்லைன்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். let your anointing, abundant blessing come them and deliver them, Lord. ஆண்டவரே அவர்களை நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். And I believe, Lord, your blessing will be sufficient for their life. உம்முடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கிறது ஆண்டவரே. ஆகஸ்ட் மந்த் முதலாவது நாள்ல வந்திருக்கிறோம். I am dedicating every one of us to your throne of grace. எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். As people are their house and their destination as they are their own places. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல அவங்க இடத்துல இருக்கும்போது There are so many people they cannot be enter their church. இன்னும் அநேக பேருக்கு சபைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. But Lord, you have the perfect plan for everybody's life to glorify and purify and worship your holy name from their own places. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுத்தப்படுத்தவும் அவர்களுடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்தவும் அவங்க இருக்கிற இடத்துல உமக்கு பிரகாசிக்க உங்களுடைய சித்தம் இருக்கு. That is the trust, hope, belief you are given to us. அந்த நம்பிக்கையை நிச்சயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். As we are going to meditate, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்போது Lamentation chapter 3 verse 22 to 27. புலம்பல் 3வது அதிகாரம் 23-24 வசனம். So I request someone to first read in Tamil. தமிழ்ல அது படிக்கும்படியாக கேட்கிறேன். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிரயாத்தில் நுகத்தை சுமிக்கிறது மனுஷனுக்கு நல்லது. Hallelujah. Hallelujah. Because of the Lord's great love, we are not consumed, for his compassion never fail. Today, இன்றைக்கு we know that his love endures forever in our life. அவருடைய அன்பு நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கிறது அறிந்திருக்கிறோம். And his compassion never fail to us. அவருடைய இரக்கம் மாறுவது கிடையாது. They are new every morning. Great is our faithfulness. அது காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. Every day you are new. நாம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறோம். And we glorify his holy name. நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். I say to myself, நான் எனக்கு சொல்லிக் கொள்கிறேன், my Lord is my portion. என் தேவன் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். And he knows every situation in our life. அவருக்கு என் சூழ்நிலை பிரச்சனை And I'll wait for Lord's call. நான் தேவனுடைய அழைப்புக்காய் காத்திருப்பேன். Every situation in our life, எல்லா சூழ்நிலையும் நம்மளுடைய you keep on praising him. அவரை நாம் ஆராதித்துக் கொண்டே The Lord is good ஆண்டவர் நல்லவர். to those whose hope is in him. அவர் மீது நம்பிக்கை வைத்தவருக்கு அவர் To நல்லவர். the one who seek him, அவரை தேடுகிறவருக்கு அவர் நல்லவர். it is good to wait quietly ஆண்டவரிடத்தில் பொறுமையாய் காத்திருப்பது நல்லது. for the salvation of the Lord Jesus Christ. தேவனுடைய ரட்சிப்புக்காய் It is good for a man and woman இது அது நல்லது மனுஷனுக்கும் மனுஷிக்கும். bear to oak while he is young. இளம் வயதிலே தன் நுகத்தை சுமப்பது. My dear believers, எனக்கு பிரியமானவர்களே, brothers and sisters, சகோதர சகோதரிகளே, you know when you are young you are going all wrong way in our life. நம் சிறு வயதில் இருக்கும்போது தவறான வழியில போவோம். Because you don't know what decision which way you should walk. ஏனென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது. But God is reminding us. தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். You are the generation of this earth.
இந்த பூமியிலே ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். And you should be follow His discipline, His rules and regulation. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். Every situation, எல்லா சூழ்நிலையிலும் you should remember Him. நாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும். And His love, great love is only for you. அவர் உங்களை உண்மையாய் நேசிக்கிறார். If you are faithful to Him, நாம் அவருக்கு உண்மையாய் இருந்தால், you can keep on Him. நாம் அவரை தேடிக் கொண்டிருந்தால், And you keep on go through Him. நாம் அவரிடத்தில் If you go through His word, அவருடைய வசனத்தை வாசிப்போமானால், if you keep on worshiping and praising His holy name, அவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருந்தால், my dear brothers and sisters, எனக்கு பிரியமானவர்களே, He will answer all your prayer. அவர் நிச்சயமா உங்கள் ஜெபத்துக்கு பதில் அளிப்பார். Are you clean? நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்களா? Did you come out from the darkness of your life? உங்க வாழ்க்கையில இருக்க இருளிலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். Why you are waiting for sunrise? எதுக்காக சூரியன் உதயத்துக்காக காத்திருக்கிறீர்கள்? He is the God Almighty. He is always with you. தேவன் நம்மோடு கூட எப்போதும், His light coming and falling upon you. தேவனுடைய வெளிச்சம் எப்போதும் நம் மீது You பிரகாசிக்கும். awake and shine through His grace and mercy. அவருடைய கிருபையினாலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். Today morning, இன்று காலையில Sunday, we have this prayer service today. இன்னைக்கு வேத வசனத்தை If you are going through some situation in your life, வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் I am dedicating all the youth generation today, the young generation today, வாலிப பிள்ளைகளே, வாலிப who are baptized, who are not baptized, ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் எடுக்காதவர்களும், who got salvation, who are not got salvation. ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும். I am praying for all the soul in this earth. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Let it be the young or old. இளம் வயதில் இருந்தாலும் இல்ல முதிர்ந்தவராய் இருந்தாலும், Lord, let them know, Lord, you are the way, you are the truth, and you are the life for their life. நீரே வழி, சத்தியம், ஜீவன் என்பதை அவர்கள் அறிந்து, There is no other way for their life. ஆண்டவரே, நீர் இல்லாமல் வேறு வழி. You make all their ways straight way towards to you, Lord. ஆண்டவரே, அவர்களுடைய பாதையை செவ்வைப்படுத்தும் உம்மை நோக்கி வரும். Because you are the good shepherd for their life. நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர். And you are the guider and leader for their life. நீரே அவர்களை வழி நடத்துகிறவராய். Because your word says, your promise word says, உம்முடைய வசனம் சொல்லுகிறது, I will not leave you, not forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை You will never fail in your life. உன் வாழ்க்கையில நீ தோல்வி அடைவதில்லை. You will be always victorious because I given my victory to you. தேவன் Lord Jesus says this word. ஆண்டவர் வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Lord, we thankful to you, Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். The grateful love you are given to us. அந்த நல்ல ஒரு விடுதலை எங்களுக்கு The கொடுத்திருக்கிறார். 2021 years before you told that Father, they don't know what they are doing, you forgive them. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையிலே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், மன்னிங்கள் என்று சொன்னீர். And that forgiveness is the token of love for everyone's life. அந்த மன்னிப்பு தான் இன்னைக்கு நாங்கள் And you teach us, you love yourself first. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்மை நேசிக்க கற்றுக் கொடுத்தீர். Love me. உம்மை நேசிக்க, Love your neighbors. எங்களை சேர்ந்தவர்களை நேசிக்கவும், Love your enemy too. எங்களை வெறுக்கிறவர்களை, Yes, Lord, we love everyone else, Lord. எல்லாரையும் நேசிக்க, Because your loves never fail. உம்முடைய அன்பு மாறாதது ஆண்டவரே. And your love always give us victory, Father, Lord. உம்முடைய அன்பு என்றைக்கும் விடுதலை And கொடுக்கும். who are watching this program, who are online, our streaming this program, I am giving thanks to you people, everyone. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி I செலுத்துகிறேன். am praying for, I want to proclaim so many names for Kavya's family, Jamuna's family, Sampa's family. அநேக குடும்பங்களை சொல்ல விரும்புகிறேன். காவ்யா ஃபேமிலி, ஜமுனா ஃபேமிலி, அவங்க எல்லாம் உடைய பாதத்தில், Priya's family. பிரியா ஃபேமிலி, Let all the people come under salvation, Father, Lord. ஆண்டவரே, உடைய ரட்சிப்பின் பாதையில வரட்டும். And I believe, Lord, நான் விசுவாசிக்கிறேன். those people are chosen by you. அவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, Only my duty, our duty to pray for that family. நாங்கள் அவருக்காக ஜெபிப்பது எங்கள், And I am dedicating them in the name of you, Lord Jesus Christ. அவர்களை உடைய நாமத்திலே அர்ப்பணிக்கிறோம். Listen all my pledge ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டருளும். and answer all our prayer, Lord. எங்கள் ஜெபத்துக்கு பதில் This தாரும். is my prayer today, Lord. இதுதான் என் ஜெபம். All people should be under your peace and control, Lord. ஆண்டவரே, எல்லாரும் உம்முடைய சமாதானத்துக்குள்ள I give glory honor. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Now, the Lord, now I dedicate once more myself and this ministry. ஆண்டவரே, ஒரு விசை என்னையும் இந்த ஊழியத்தை உங்க கரத்தில், I am dedicating Feba Parimal and her newborn baby. ஃபேபா பரிமல் அந்த புது குழந்தைக்காய் ஜெபிக்கிறோம். As you are using both of them for your kingdom work, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்துகிறீர். Lord, let this baby learn through them. ஆண்டவரே, இந்த குழந்தை உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ளட்டும். He is only for 6 days, 7 days today. ஆண்டவரே,
யாருனால் தான் இருக்கிறது. But Lord, let your gracious hand be upon him. ஆண்டவரே உம்முடைய கரம் காணப்படட்டும். Let your abundant blessing come and fall upon him. உம்முடைய ஆசீர்வாதம் விழட்டும். There should not be any sickness come to him. ஆண்டவரே எந்த ஒரு வியாதியும் வரக்கூடாது. Always he should rejoice and shout to the joy. ஆண்டவரே எப்போதும் சந்தோஷமாய் காணப்படட்டும். Favor should not be worried for anything. Parimal should not be worried anything. ஆண்டவரே ஃபெபா பரிமல் They all are ministering to us, to you, Lord. ஆண்டவரே அவர்கள் உம்முடைய வேலைக்காரர்கள். And Lord, you touch them and deliver them, Lord. ஆண்டவரே அவர்களை நீர் விடுதலையாக. I give glory honor. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Now the love of the Father, sweet communion of the Holy Spirit, rest upon every one of us, ever and evermore. In Atma ve katre sotri, in Mulume Pestaname sotri, in Atma ve katre sotri, Karta Sri Sakalabogaram Mariadi. Hallelujah. 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 God bless everyone. Keep on praying and God bless you and your family members. Amen.